ஜனநாயகம் லீக்குக்கு சீரியஸா ட்ரம்ப் தான் முதல் காரணம். நீ ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணிருக்கடா. டேய் நான் வந்து எங்க ஆள சாதாரண இருக்கல. விஜய் நினைச்சாரு உன்னை தாரமா கண்ணாமலர் பண்ணுவாரு. கண்டிப்பா அந்த பீஸ்ட் படத்துல மூட்டை கட்டி தூக்கிட்டு வருவார் தெரியுமா? அது மாதிரி அந்த கிங் ஜாம்லாம் தூக்கிட்டு வந்துருவாரு. டேய் ஜெயகலா, நீங்க ஏன் இன்னைக்கு ரத்து செய்யல இன்டர்வியூன்னு? நான் இன்டர்வியூ ரத்து பண்ணா நீங்க வருத்தப்பட்டு அழமாட்டீங்க, புரியுதுங்களா? நானு அப்புறம் அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? இப்ப சேனல் வருவாரு. நீங்க கண்ணீர் விட்டு அழக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். துண்டை மறந்துட்டு வந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் திமுக இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. நீங்க துண்டு வெள்ளையில போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சமாதான புறான்னு நினைச்சிடாதீங்க. ஆமா, இப்ப 9ஆம் தேதி ஒரு கூட்டத்தை ரத்து பண்ணீங்க. நீங்க தான் ரத்து செஞ்சீங்க. ஹலோ, நான் ரத்து பண்ணேன், ரத்து பண்ணேன். ஏங்க நீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் டிஎம் கேக்குறேங்க. ஆமா, நீங்க தாவே எக்ஸ் சொல்லுங்க. சுனாமி வருதுன்னு சொல்லிருக்காங்க, அதனால ரத்து பண்ணிட்டாங்க. பயந்துட்டாங்க சுனாமியை பார்த்து. சுனாமியா? காரைக்குடி சிவகங்கை எல்லாம் பகல் தானே, அது எப்படி போனாரு? வேற வழி இல்லாம. ஆமா, அந்த தூக்க கழகத்துலதான் சைக்கிள் ஓட்டி தடுமாறி கீழே வந்தது. சைக்கிள் ஓட்டுனா திமுக ஜெயிச்சுதான் அப்ப. இப்ப சைக்கிள் ஓட்டுனா விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகமா ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். உங்க வீட்டுல உங்க வைஃப் உங்களை கேட்க மாட்டாங்களா? நீங்க அடுத்த வீட்டு ஆயாவை பார்த்தா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அடுத்த வீட்டு ஆன்டியை பார்த்தா தான் ஒய்ஃப் கேட்பாங்க, ஆயாவை பார்த்தா கேட்க மாட்டாங்க. ஆமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பெரிய லட்சுமி ராமகிருஷ்ணன் ஷோக்கு வந்திருக்காரு. நீங்க லட்சுமி ராமகிருஷ்ணனா இல்ல அமிர்தவல்லியா? இந்த லிங்க் நீங்க சொன்னீங்கல்ல, எந்த லிங்க், எதுக்கு லிங்க்? லிங்கை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு எந்த லிங்க்கும் கிடையாது, புரியுதுங்களா? நான் டவுன்லோட் லிங்க் எதுன்னு சொல்லி சர்ச் பண்ணேன், ஆனால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா என் கம்ப்யூட்டரில் வைரஸான விஷயங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு லாக் போட்டு வச்சுருக்கோமா, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜனநாயகம் வைரஸா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் அமிர்தவல்லி சார். வணக்கம் சார். அவர் தான் ரத்து செய்தார்ல, நீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூ ரத்து செய்ய வேண்டியது தானே? ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு என்ன அதை ரத்து பண்ணுறதுங்கிறது, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட நம்பிக்கையை கொடுத்துட்டு திடீர்னு பொண்ணு பார்க்க கூட வராமல் போகிறது, அது எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த கடலூர் மக்கள்லாம் கண்ணீர் விட்டு கண்ணீரும் கம்பளையுமா உட்காந்து அழ மாட்டாங்க. இதை நான் கேட்கணும், இது நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் இன்னைக்கு ரத்து செய்யலை இன்டர்வியூன்னு? நான் இன்டர்வியூ ரத்து பண்ணால் நீங்கள் வருத்தப்பட்டு அழ மாட்டீங்க, புரியுதுங்களா? நானு அப்புறம் அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? இப்போ சேனல் வருவாரு. நீங்க கண்ணீர் விட்டு அழக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். தம்பி, நமக்கு இது வேண்டாம்ப்பா. இந்த விளம்பரம் நமக்கு தேவையா கோபி? அந்த டைலாக் தான் இங்க பொருந்தோம். விஷயத்துக்கு வருவோம். கடலூர் எதுக்கு ரத்து? அவங்க தான் அனுமதி கொடுக்கலன்னு நீங்க தானே போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அனுமதி கொடுத்தாச்சு இல்ல, ஏன் ரத்து செய்றீங்க? என்ன ட்ரை பண்றீங்க சார்? துண்டை மறந்துட்டு வந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் திமுக இல்லைன்னு முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் துண்டு வெள்ளையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சமாதான புறான்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், புரியுதுங்களா? ஆமாம், அதனால நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓ, என்ன கேட்ட கேள்விக்கு சம்மந்தப்பட்டு? வாட்சை மறந்துட்டேன். அதான், வாட்சியை மறந்துட்டு வர்றதெல்லாம் இன்டர்வியூவில் சொல்லுவீங்க. அதையும் 4 பேர் பார்த்துட்டு அமிர்தவல்லி வாட்சி நான் வாங்கி தர்றேன் அப்படிம்பான். அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும். என்ன பண்ணுறது, நேரம் கலிகாலம் இப்படி தான் ரசிகர்கள் இருக்காங்க. ஏதோ உங்களுக்கு இல்லாத ரசிகர்களா? சரி விடுங்க, நம்ம அதை பற்றி நான் இன்னைக்கு கண்டிப்பாக பேசுகிறேன், அப்புறம் பேசுகிறேன். இப்போ நீங்கள் இதை முதல்ல சொல்லுங்க. சுனாமி வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால ரத்து பண்ணிட்டாங்க. பயந்துட்டாங்க சுனாமியை பார்த்து. சார், கடலூர்ல சுனாமியா? ஏற்கனவே கடலூரில் தான் சுனாமி நிறைய பேரை தூக்கி சாப்பிட்டு தெரியுமா? இல்லை சார், இன்னைக்கு சுனாமியா வரும்? ஒரு நம்பிக்கை.
ஆமா சார் வெயில் எப்படி இருக்கு வெளியில இருந்து? ஏங்க வெயில் இருக்குங்க தெரியுமா, அது எல்லாருக்கும் ஊர்ல இருக்கிறவனுக்கு. ஆனா சுனாமி வரப்போகுதுங்கிறது எவனுக்காக தெரியுமா? அது விஜய்க்கு வந்து ஆண்டவர் அருள் பாரிச்சு சொல்லியிருக்காரு. இப்போ 9ஆம் தேதி ஒரு கூட்டத்தை ரத்து பண்ணீங்க, நீங்க தான் ரத்து செஞ்சீங்க. ஹலோ, நான் ரத்து பண்ணேன், ரத்து பண்ணேன். ஏங்க நீங்க, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் டிஎம் கேக்குறேங்க. ஆமா, நீங்க தாவே எக்ஸ் உங்க எக்ஸ் வந்து 9ஆம் தேதி ரத்து செஞ்சாரு. வை 9ஆம் தேதி ரத்து பண்ணது காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆமா, சென்னையில ரத்து செஞ்சாரு. வை அதாங்க உங்களுக்கு தெரியாது. நல்ல ஒரு விஷயம், நல்லா சைதாப்பேட்டை ரத்து. இவங்க எல்லாம் நடுராத்திரில மீட்டிங் வைக்கணுங்க. அப்பதானே தலைவர் வந்து நின்னு பேச முடியும். பெரிய பெரிய பணக்காரங்களாம் பகல்ல தூங்குவாங்க, ராத்திரில தான் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விஜய் என்ன விசை, அவர் வந்து ஏழையா பகல்ல முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, ராத்திரில தூங்குறதுக்கு? அவர் பெரிய பணக்காரு. ஆமா, அவர்லாம் வந்து ராத்திரியில முழிச்சிட்டு இருப்பாரு, பகல்ல தூங்குவாங்க. ஆமா, இந்த மீட்டிங்லாம் ராத்திரில வைக்காம விட்டாங்க. நடுராத்திரில பர்மிஷன் வாங்கி கொடுக்க முடியுமா? யார் வாங்கி கொடுக்கணும்? நானா? ஹலோ, வாங்கி கொடுக்கணும், அதான் முறை. அதுக்கு எவனுக்குமே வக்கு இல்லை, அதனாலதான் வர முடியாது, போங்கடா. ஆமா, இப்போ நீ மதுரைக்கு நேற்று காரைக்குடி சிவகங்கை எல்லாம் பகல் தானே, அது எப்படி போனாரு? வேற வழி இல்லாம. ஆமா, அந்த தூக்க கழகத்துல தான் சைக்கிள் ஓட்டி தடுமாறி கீழே வந்தது. ஆனா மத்த கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன் என்ன தெரியுமா சொல்றானுங்க? விஜய் போதையில சைக்கிள் ஓட்டி கீழே வந்ததா சொல்றாங்க. அவரே சைக்கிள் ஓட்டினாரா? ஓ, சைக்கிள் ஓட்டுனதே நீங்க பாக்கலையா? சைக்கிள் ஓட்டுனா திமுக ஜெயிச்சுதான் அப்ப. இப்ப சைக்கிள் ஓட்டுனா விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகமா ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதெல்லாம்? நீங்க டிஎம்கே தானே? ஆமா. உங்களுக்கு டிஎம்கேல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எப்படி டிவிகேல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம், உங்க வீட்டுல நீங்க இருக்கீங்கன்னா உங்க வீட்டுல குப்பை இருக்கான்னு பார்க்க மாட்டீங்க, அடுத்தவங்க வீட்டு தெருவை வேடிக்கை பாட்டு இருப்போம். இதான் மக்களோட இயல்பு, புரியுதுங்களா? நான் அதெல்லாம் செஞ்சதில்லை சார். அப்படியா? பாவம், ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமா, மனதளவுல. அடுத்தவங்க வீட்டு வாசலை வேடிக்கை பார்க்கணும், அப்பதான் அந்த அடுத்த வீட்டு ஆயா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுங்கிறத நம்ம கண் கூட வாட்ச் பண்ண முடியும். உங்க வீட்டுல உங்க வைஃப் உங்களை கேட்க மாட்டாங்களா நீங்க அடுத்த வீட்டு ஆயாவை பார்த்தா? அடுத்த வீட்டு ஆயாவை பார்த்தா எங்க வீட்டு ஒய்ஃபு ஏன் கேட்குறாங்க? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அடுத்த வீட்டு ஆன்டியை பார்த்தா தான் ஒய்ஃப் கேட்பாங்க, ஆயாவை பார்த்தா கேட்க மாட்டாங்க. ஐயோ, உங்ககிட்ட வேஸ்ட்ல மன்னிச்சிடுங்க, வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட், அதாவது கடலூர்ல ஏன் ரத்துக்கு தான் இப்போ நம்ம ஆயாக்கு வந்திருக்கோம். ஹலோ, சுனாமினால ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கடந்து போக வேண்டியதானே. ஏன் ரத்துன்னா, ஏன் ரத்து பண்ணுன்னு அவங்களுக்கே தெரியாது, தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சீரியஸா? விஜய் விஜய் சார், விஜய் சார், விஜய் சார் எந்திரிங்க சார் அப்படின்னு எழுப்பி கேளுங்களேன், ஏன் ரத்துன்னு சொல்லுவாரு? சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாது. விஜயை நீங்க நடுராத்திரியில போய் எழுப்புவீங்களா? விஜய் நடுராத்திரில போய் நான் எழுப்போனா? நீங்க தானே இப்ப சொன்னீங்க. ஹலோ, அவரு என்ன சொல்லியிருக்காரு? முக ஸ்டாலின் ஐயாவை போய் நடுராத்திரில ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார்னு எழுப்புவோம்னு சொல்றப்ப, முதலமைச்சரே எழுப்பலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கப்ப அவரு ஒண்ணுமே ஆகல. ஆமா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் எந்திரிக்க மாட்டாரா? நடுசாமத்துல விஜய் விஜய் எந்திரிங்க எந்திரிங்க விஜய் எந்திரிங்க விஜய்னு எழுப்ப மாட்டாரா? யாரோட யாரு? யாரோட யாரா? ஹலோ, அவர் சொன்னதான் நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் அப்படி கிடைச்சிருது இல்ல? லிங்க் கிடைக்குதா? இல்ல, ஏதாவது ஒண்ணு அப்படியே. ஹலோ, உண்மையே சொன்னா லிங்க் கிடைக்குதுங்கிறீங்க. ஆமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. பெரிய லட்சுமி ராமகிருஷ்ணன் ஷோக்கு வந்திருக்காரு, சொல்வதெல்லாம் உண்மைன்னு. நீங்க லட்சுமி ராமகிருஷ்ணனா இல்ல அமிர்தவல்லியா? சார், தேவையில்லாம என்ன வேற எதுலையும் கூத்து விடாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த லிங்க்னு நீங்க சொன்னீங்கல்ல, எந்த லிங்க்? எதுக்கு லிங்க்? லிங்கை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு எந்த லிங்க்கும் கிடையாது, புரியுதுங்களா? ஆமா, நான் என்ன கேள்வி கேட்க வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை சார். அப்புறம் லிங்க், ஓகே, லிங்க்ல இப்போ நம்ம வந்து சார் இந்த இங்கிலீஷ் நீங்க சொல்ற லிங்க்ங்கிறது இந்த ஜனநாயகன் படத்தோட என்ன சொல்றது, இந்த லிங்க் தானே? அதான் இந்த டிவிடி லிங்க், எம்எம்எஸ் லிங்க். டிவிடியா சார்? ஹலோ, 80s போனா 80s பானா அங்க சார் 80s பான்ல டிவிடிலாம் போடுவாங்க சார். ஒரு வீட்டில் மட்டும் டிவி போட்டு டிவிடி கடனுக்கு
ரெண்ட்டுக்கு வாங்கி நான் தான் டிவிடினா நீங்க விஹெச்எஸ்ஸா VHS கேசட் போட்டு பார்ப்பாங்களா? எஸ் சார். ஆமா. அப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். எவ்வளோ வயசா இருக்கு பாருங்க. நான் தான் சொன்னேனா இல்லையா? என்னது? என்னோட ஏஜ் என்னன்றதை ஆல்ரெடி சொன்னேன்னா இல்லையா? சரி, இப்போ நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். நீங்க வந்து இப்போ இந்த ஜனநாயகம் லிங்க் அது அதான் லீக் ஆயிடுச்சு படம் ஃபுல்லா அப்படின்னு தான் சொல்றாங்க. பார்த்துட்டீங்களா? படத்தை நான் பார்ப்பேனாங்க. பார்க்க மாட்டீங்களா? நான் டவுன்லோட் லிங்க் எதுன்னு சொல்லி சர்ச் பண்ணேன், ஆனால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா என் கம்ப்யூட்டரில் வைரஸான விஷயங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு லாக் போட்டு வச்சுருக்கோமா, அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜனநாயகம் வைரஸா? ஹலோ, அது டவுன்லோடு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் வைரஸா. ஜனநாயகம் படத்தே வைரஸ்ன்ட்டாங்க கம்ப்யூட்டருக்காரங்க, புரியுதுங்களா? ஆமாம். ஆனால் இந்த சதியெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியுமா? யாரா? ஹலோ, உங்களுக்கு தெரியாதா? இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. உலகத்திலே 2வது இடத்துல தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிக்குங்கிறாங்க. ஆனா இதை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா கிடையாது. இது ஜனநாயகம் லிங்க் யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் தமிழ்நாடு போலீஸோட வேலை. கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு நாள் சிக்னல்ல ஐ மீன் தே ஸ்டாப்டு மீ. அப்போ வந்து கேட்டாங்க, பார்த்துருக்கேன், உங்களை ரொம்ப விசாரிச்சாங்க, உங்களோட சொன்னாங்க இன்டர்வியூ. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? லிங்க் லீக் ஆயிருச்சு, அதை எவன் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு நானாவது கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியா பிரகாரமாவது எவனாவது போய் லூப் ஹோல் பிடிக்கிறானா? அதுவும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க சார், உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுது? நீங்க பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் பேசுறேன்னு. இதுதானே நீங்க கடந்த எல்லா இன்டர்வியூஸ்லயும் பண்ணிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னா? ஹலோ, ஜனநாயகம் லீக்குக்கு சீரியஸா ட்ரம்ப் தான் முதல் காரணம். ஆமா, இந்த சேட்டலைட்ல வச்சிருக்கான், இந்தியாக்காரன் வச்சிருக்கான், அமெரிக்காக்காரன் தானே வச்சிருக்கான். அதை ஒரிஜினல் சொல்லியிருக்காப்ல, சேட்டலைட் மூலியமா அதை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னு. அப்ப அமெரிக்காக்காரன் அதை தப்பு, நீ ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணிருக்கடா. டேய், நான் வந்து எங்க ஆள சாதாரண வைக்காத. விஜய் நினைச்சாரு உன்னை தாரமா கண்ணாபுரம் பண்ணுவாரு. என்ன நினைக்கிறீங்க? விஜய் அமெரிக்கா போய் சார் லிங்க் ரிலீஸ் பண்ணது ட்ரம்ப் இல்லையா சார்? ட்ரம்ப்புக்கு உடம்பு சரியால. ட்ரம்ப்புக்கு உடம்பு சரியில்லையா? அவர் ரிலீஸ் பண்ணல, கிம் ஜாங் உன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா எவ்வளவு ஒருத்தன், ஆனா எங்க தலைவர், என்னோட முன்னாள் எக்ஸ் யாரு, விஜய், கண்டிப்பா அந்த பீஸ்ட் படத்துல மூட்டை கட்டி தூக்கிட்டு வருவார் தெரியுமா? அது மாதிரி அந்த கிங் ஜாம்லாம் தூக்கிட்டு வந்துருவாரு. டேய் ஜெயகலா வேணாம். ஆமா. என்னது என்னது நடுவுல என்ன பேர் சொன்னீங்க? கிங்ஜாங்க, அவரு தானே சைனா அதிபர். சைனாவா? ஆமா, அமெரிக்காக்காரன் இல்லைன்னா சைனாக்காரன் தானே. சைனாக்காரன். அமெரிக்காக்காரன் ஒரிஜினலா விடுவான், அந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் அடிக்கிறவன் தான் சைனாக்காரன். சோ கிம் ஜாங் உன் வந்து சைனாக்காரர். அப்புறம் ஜி ஜின்பிங் யாரு? அவன் தான் சைனாக்காரன். கிம் ஜாங் உன்னுக்கு சைனா, அவனும் சைனாக்காரன் தான். ஒரு விஷயம் தெரியுமா? மூக்கு இப்படி இருந்தா இந்தியா, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்தா அமெரிக்கா, மூக்கு இப்படி இருந்தா அதான் சைனா. தெரியுமா? அதெல்லாம் இதெல்லாம் தெரியாதா? அதான் உங்க மூக்கு வந்து சீரியஸா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்டது மாதிரி இருக்கு. அதாவது கொஞ்சம் நீளமாவும் இருக்கு, ஆனா நீளமாவும் இல்ல. சார் விட்டுருங்க சார். என்ன கோட் பண்ணாத ஒரு இன்டர்வியூ போயிடுங்க சார். என்ன கோட்டே பண்ண வேண்டாம் எந்த இன்டர்வியூலயுமே. நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், மக்களுக்கு இப்ப அது கவலை கிடையாது. நீங்களா கைபர் கனவாவலியில வந்தவங்க, அதனாலதான் மூக்கு நீளமா இருக்குது. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். அமெரிக்காவுக்கும் கைபர் கனவாய்க்கும் ஒரு இடைப்பட்ட தூரம் இருக்கு, தெரியுமா? இது நமக்கு இப்ப தேவையில்லாத ஒரு விஷயம் சார். இப்ப நெக்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்கறது, கடலூர் ரத்து முடிஞ்சிடுச்சு, அந்த கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு, ஜனநாயகம் லிங்க் முடிஞ்சிடுச்சு. ஹலோ, என்ன முடிஞ்சிடுச்சு? ஜனநாயகத்தை லீக் பண்ணது யார் தெரியுமா? அதான் சொல்லிட்டீங்களே, ஜி ஜின்பிங், கிம் ஜாங் உன். கிம் ஜாங் உன் தான் நடத்திருக்காரு. ஆனா அந்த கிம் ஜாங் உன் எப்படி நடத்தினார் அப்படின்னா, விஜய் அங்க இருக்கிற 4 பேர் சீரியஸா, ஆமா, கொரியால இருக்கிறவங்களா? கிம் ஜாங் உன் ஹலோ கூட இருக்கிறவங்க. ஆமா, நீங்க கொரியா வரைக்கும் போயிட்டீங்க. கூட இருக்கிற 4 பேர் துரோகிகளா இருக்கிறதுனால தான். ஆமா, திமுக காரணங்க நம்ம அரசியலை தடுக்கிறதுக்காக TN 2026 படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அந்த படத்து கூடவே
நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அப்படின்னு சதி வேலை பார்த்துருக்காங்க. எது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக ஜனநாயகம் படம். அப்புறம் ஹலோ முத நான் சொன்னேன், வேற எவனுமே சொல்லல. நான் அந்த கட்சியில இருக்கிறப்ப எது எந்த கட்சியில? ஹலோ விஜய் கட்சியிலங்க. விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு தெரியுமா? அந்த கட்சியில நான் இருக்கிறப்ப என்ன சொன்னேன்னா, ஜனநாயகம் படத்தை நீங்க தடை பண்ணாப்புல நிப்பாட்ட முடியாது. ஆமா, தலைவன் யூடியூப்ல போட்டாவது எல்லாத்துக்கும் காட்டுவாப்ல அப்படின்னு சொன்னா சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஆனா யூடியூப்ல போடல. ஆமா, ஏன்னா யூடியூப்காரன் போட மாட்டேங்க. இவங்க போடலான்னு இருந்தாலும் போட மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா யூடியூப்காரன்? யூடியூப்காரன் சொன்னானாவா? ஹலோ, தமிழ் ராக்கர்ஸ்ல படம் வந்தோனையும் அவன் ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்கான். நாங்க தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணாதான் நாங்க வந்து போடுவோம், அதை தெரியாம நாங்க இப்ப போட்டுட்டோம். நீங்க டைரக்டர் தானே? ஐ ஹேவ் a question. அது எடிட் மார்க் ரெஃபரன்ஸோட அந்த மார்க்அப்ல வந்திருக்கு. சோ அந்த இது யார்கிட்ட இருக்கும்? உடனே எடிட்டர் ரிலீஸ் பண்ணிட்டானா? இல்ல, யூ ஆர் a டைரக்டர். சோ இந்த காப்பி யார்கிட்ட இருக்கும்? ஜெனுனா ஆன்சர் பண்ணுங்க. ஜெனுனா ஓகே. ஆக்சுவலாக ஒரு படம் ரெடி ஆகுது அப்படின்னா டிஐ முடிச்சதுக்கு அப்புறம் தான் சென்சாருக்கே போகும். ஸோ எடிட்டர் வெர்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் டிஐக்கே போகும். டிஐங்கிறது ஃபைனல். ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஃபைனல் பண்ணுற இடம் டிஐ. இப்போ டிஐலேருந்து முடிச்சுட்டு தான் சென்சார் போகும். சென்சாரில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க கட் கொடுத்துருக்காங்க. இவங்க எடிட்டர் வெர்ஷன் சொல்லி 14ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதியே படம் வரத்துக்கு சென்சாருக்கு அனுப்பப்பட்டு சென்சார் வந்து கட்டெலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டு கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ரீசென்சார் பண்ணுறதுக்கு இவங்க 14ஆம் தேதி ஒரு டேட் போட்டு படத்தை கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எடிட்டர் ஃபுட்டேஜுங்கிறத விட டிஐ பண்ண ஃபுட்டேஜ். ஓகே, நீங்கள் படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிஐ கிடையாது, வித் டிஐ பண்ண ஃபுட்டேஜ். அதில் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்தங்க பாருங்க சரியான பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட காப்பி தான் அது. அந்த காப்பியை யாருக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா, ஒன்று ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட. இது எல்லாமே சீக்ரெட்டாக தான் வரும். ரொம்ப ஆள் நம்பிக்கை இருக்கவங்க கூடியதான் இது எல்லாமே. இந்த ஃபுட்டேஜுங்கிறது ஈஸியாக இப்போ வந்தவங்கன்ட்டெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு எடிட்டர், ஒரு டிஐ ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா மெயினான சோர்ஸில் தான் இந்த படமே மூவ் ஆகும். பார்க்க சொல்லி கொடுக்குற இடங்கள் இருக்கு இல்லையா? இப்போ அவங்கள்ட்ட யார்கிட்டலாம் இந்த அதிகபட்சமாக ஒரு காப்பி ஒரு மூவ் ஆகுது அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 5 பேருக்கு மேலே தாவாது. அவ்வளோதான் மேக்ஸிமம். அவ்வளோதான். இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 5 பேத்துக்குள்ளாரதான் ஒரு கருப்பாடு இருக்குது. ஆமா, உங்ககிட்ட வந்திருக்கா அந்த லிங்க்? ஹலோ, என்னகிட்ட வந்திருக்காவா? இல்ல, கருப்பாடுன்னு சொன்னீங்களே. கருப்பாடுன்னா நான் ஆரம்பத்திலேருந்து கருப்பாடு ஆதவர்ஜுனா தான் சொல்றேன், புரியுதுங்களா? ஆனா அந்த கருப்பாடு இந்த இது ரிலீஸ் பண்ணிச்சான்னு தெரியாது. ஆமா, ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. முக்கியமான தரவுகளை முக்கியமான ஒரு 5 பேத்துக்குள்ளாரதான் இந்த படத்தை வேணுக்குன்னே ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இதை அவுட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து அப்படியே சென்சாரில் இருக்கிறதுல இருந்து திருடி எடுத்து அப்படிலாம் பண்ணவே முடியாது. சென்சார் எங்கே உட்காந்து படம் பார்ப்பானுங்க அப்படின்னா தேட்டரில் உட்காந்துருப்பானுங்க. தேட்டருக்காரனுக்கு யார் ப்ரொஜெக்ஷன் கொடுப்பானுங்கன்னா கியூபுக்காரனுக்கு கொடுப்பானுங்க. அப்போ கியூபுக்காரனுக்கு தான் இந்த திருட்டுக்கு உடந்தையா இருந்தானுங்களா? அப்போ திமுக ரிலீஸ் பண்ணலையா சார்? திமுக ரிலீஸ் பண்ணலையா? நான் பண்ணதே ட்ரம்ப்ங்கிறேன், திமுகங்கிறீங்க. மறந்துட்டேன் சார். விடுங்க. ரியலி ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டானுங்க, புரியுதுங்களா? மக்கள் மத்தியில் எங்களை இப்படியெல்லாம் நஷ்டப்படுத்துகிறாங்க, எங்களை இப்படியெல்லாம் காயப்படுத்துகிறாங்க, எங்களோட நாங்கள் எவ்வளவு துன்பப்படுறோம் பாருங்கள், எங்களை துன்பத்தை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது மூமெண்ட்டு தான் மக்களை ஏமாத்துகிற விஷயம். படம் காட்டி ஏமாத்தலாம் அப்படின்னு பார்த்தா படம் பப்படம் ஆயிடுச்சு. அந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்த ஆடியன்ஸ் வந்து என்ன ரிசல்ட் பார்த்தீங்களா? படம் தேட்டருக்கு வந்தால் ஒரு நாள் கூட ஓடாதான். ஆனால் இன்டர்நெட்டில் வந்ததுனால தான் இவ்வளோ நாள் ஓடுதான். எவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கு? ஹலோ, இன்டர்நெட்டில் ஓடுதுன்னா எவ்வளோ நாள்? நேற்று தானே ரிலீஸ் ஆச்சு. முந்தா நாள் நைட் ரிலீஸ் ஆகி இன்னைய வரைக்கும் ஓடிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் பார்த்துருக்கான். இன்டர்நெட்டில் 80 லட்சம் பேர் பார்க்குறோன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், அது ஒரு பெரிய சக்ஸஸ். தமிழ் ராக்கர்ஸே போட்ட ஜோரில் 20 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணிட்டானா. ஆமாம், அவனே அப்புறமேல அறிக்கை மாதிரி விட்டுருக்கான், நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது.
அவன் எவ்வளவு நல்லவன்னா அவனுக்கெல்லாம் எத்திக்ஸ் இருக்கான். தமிழ் ராக்கர்ஸ்க்கெல்லாம் எத்திக்ஸ் எனக்கு தெரியலடா. அதாவது விபச்சாரம் பண்றவங்க என்ன, அவரே பேசிக்கா விபச்சாரி. சார் இது வேண்டாம், இது வேணாமா? இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசி இப்படிலாம் நீங்க இது பண்ண நான் வேண்டாம் சார். உதாரணத்துக்கு எப்படி பண்றது? வேண்டாம் சார். ஐயோ, நாம ஏதாவது சொல்லணுமே. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா வேற ஏதோ விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயத்தை தான் நீங்க கோட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை சார். தன்னை நல்லவன் அவன் சொல்றான்னா எவன் சொல்லணுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு நான் உதாரணப்படுத்தவே முடியலங்கிற. வேண்டாம், இப்ப இந்த டாபிக் அப்படியே கடந்து போவோம். அப்படியா?